ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கம்பெனியில் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிற பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். மூங்கில் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா, மதுரை கோரிப்பாளையத்திலிருந்து வருது. இங்கே பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஹோட்டல் ஆரியாஸில் இறக்கி போட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம ஜீப் மூலிமா நம்ம கம்பெனிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய நண்பர்கள் அட்ரஸ் கரெக்டாக தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அட்ரஸ் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூர் டு கோவில்பட்டி. அதாவது சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் இடையில தான் நம்மளுடைய கம்பெனி இருக்குது. சாத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். கோவில்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இருக்குது. அதாவது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கிருஷ்ணா பால் பண்ணை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே தான் நம்ம எழுதுறதுக்கு ஹோட்டல். நீங்கள் கோவில்பட்டியில் பக்கம் இருந்து வந்தீங்கன்னா ஹோட்டல் ஆரியாஸ்க்கு அடுத்த ஸ்டாப்பு. அதே நீங்கள் இங்கிட்ட சாத்தூர் பக்கம் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஓடப்பட்டி பிள்ளையார் கோவில் அப்படிம்பாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் நம்ம மூங்கில் எட்டு நம்ம கம்பெனிக்கு நம்ம வந்தாச்சு. இப்போது இந்த மூங்கிலெல்லாம் இறக்கி ஆல்ரெடி நம்ம அந்த மூங்கில் ஊற போடுறதுக்காக நம்ம ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. இப்போது இறக்கி வச்சுட்டு அந்த தொட்டிக்குள்ளே நம்ம போட்டுட்டு அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப மூங்கிலை எடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த தொட்டிக்குள்ளே போட்டதால் மூங்கில் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, சீக்கிரம் காயாமல் அப்படியே பச்சையாகவே இருக்குது. புழுவும் பிடிக்காது அப்படின்ட்டு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்கோம். எப்படி என்ன ஏதுங்கிறது ரிசல்ட் இன்னும் நம்ம கரெக்டாக தெரியல. நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம மூங்கில் இறக்கி அப்படியே தொட்டிக்குள்ளே ஊற வைக்கிறோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் உள்ளே போட்டு வச்சுருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா, இது அப்பப்போ கொஞ்சம் 2-3 நாள் ஆச்சுன்னா மூங்கில் ஒரு ஈரப்பதமான ஒரு வாடை அடிக்குது. ஒரு ஸ்மெல் வருது, ஒரு 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 பேட் ஸ்மெல் வருது. அதுக்காக தான் நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் காலி பண்ணி விட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, நுழைவாசல் தட்டி நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதுதான் அதோட ட்ராயிங். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ரன்னிங்கு. இந்த வாட்ரு வர இடத்துல ஃபுல்லாமே நம்ம ரன்னிங் போடுற மணிக்கு, அப்புறம் உள்ளேயும் ஒரு சில இடத்துல ரன்னிங் போடுற மணிக்கு. இது யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தில் கடலையூர் அப்படிங்கிற கடலையூர் அந்த ஊர்க்காரங்களுக்கு மணி ஆடியோஸ் அவங்களுக்கு தான் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தட்டிக்கு நம்ம ஃப்ரேம் எல்லாமே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃப்ரேம் அடித்து நாளைக்கு தான் கட்ட ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாமே ஃப்ரேம் அடித்து ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம நாளைக்கு ஒரேடியாக தப்பாக ஆரம்பிக்க போகிறோம். எல்லாமே கட்டம் போட்டு எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடில் தூண் யானை வருது. நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். சைடில் ஒரு 2 கால் மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், சைடு கொஞ்சம் மண்டை மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த யானை தான் நம்ம ஸ்டேட்டஸில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த யானை தான் இதுக்கு நம்ம சைடு தூணுக்கு வைக்க போகிறோம். அது போக இதனுடைய சைஸ் என்ன சைஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா, 8 அடி உயரம் 8 அடி உயரம் 7 அடி அகலத்தில் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாமே ரன்னிங்கு. அது போக சைடில் இன்னொரு 5க்கு 3 அப்படிங்கிற ஒரு தட்டி ஒன்று சைடில் இன்னொன்று ஒரு ரன்னிங், சின்ன ரன்னிங் ஒன்று வரும். அவங்க படம் அமுச்சு விட்ருக்காங்க. இந்த மாதிரி இதே சேம் சைஸில் நமக்கு வேணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரியே நம்ம ட்ராயிங் பண்ணி நம்ம அதே மாதிரி அடித்து தர போகிறோம். கிட்டத்தட்ட ஃப்ரேம் எல்லாமே நம்ம அடித்து ஃபுல்லாமே அடித்து முடிச்சாச்சு. நாளைக்கு தான் இதனுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்மளுடைய ஒர்க்கு தான். என்ன ஒர்க்குனால் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாமே பெயிண்ட் அடித்து எல்லாமே பல்ப் கட்டி எரிய வைக்கிற கண்டிஷனில் நம்ம இந்த தட்டி கொடுக்க போகிறோம். அடுத்தது இவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. திருப்பதி தட்டி ஒன்று ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்ச உடனேவும் அந்த திருப்பதி தட்டியை ஒன்று அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா சாமி எல்லம்மாள், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு சைடு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி, அது மாதிரி கர்நாடகா ஏரியா சைடு எல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு
சாமி தட்டி நம்ம அடிக்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லம்மாள் தட்டி வந்து 4-5 கஸ்டமருக்கு நம்ம அடித்து கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எல்லம்மாள் ஒரு 20 அடிக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம அடுத்த வேலையாக பண்ண போகிறோம். அதுபோக அவங்களுக்கு கொஞ்சம் சில்லறை ஐட்டமாக கொஞ்சம் இருக்குது. அதாவது என்னென்னா யானை, அதுக்கப்புறம் தாமரை விளக்கு, அகல் விளக்கு, கேண்டீன், அந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் வந்து இருக்குது. அடுத்தடுத்து வேலைகள் வந்து ஒர்க் ஃபுல்லாக பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு வந்து எத்தனை நாள் பயங்கர சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக என்னென்னா, இந்த யானை வந்து கீழே நம்ம திண்டு மட்டும் போடாமல் இருந்தோம். ஒரு 8 அடி யானை போட்டிருந்தோம். அது வந்து கீழே திண்டு போடாமல் இருந்தோம். இது வந்து 10 அடி யானைங்கிறதால நம்ம கீழே ஒரு சைடில் ஒரு சின்ன திண்டு மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாமே